வேங்கை வயல் விவகாரத்தில் நடந்தது என்ன என்று காவல்துறை விளக்கம் அளித்திருக்கிறது. இது குறித்தான விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சரவணன். சரவணன், வணக்கம். வேங்கை வயல் விவகாரம் குறித்து காவல்துறை எந்த மாதிரியான விளக்கம் அளித்திருக்கின்றன? நீங்க தகவலை பதிவு பண்ணல. புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயல் என்ற ஒரு கிராமத்தில் மனிதர் குடிக்கக்கூடிய அந்த குடிநீரில மனித மலம் கலந்த இந்த விவகாரம் பெரும் சர்ச்சை எழுந்திருந்த நிலையில் தொடர்ந்து சிபிசிஐடி போலீசார் அந்த வழக்கில் விசாரித்து வந்தார்கள். இந்த நிலையில் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட அந்த அறிக்கையில் இதில் குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் யார் என்பது அதில் விவரமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கிராமத்தைச் சேர்ந்த 3 பேர் மீது அதில் குற்றம் சாட்டப்பட்டு அந்த இறுதி அறிக்கை நீதிமன்றத்திலே கொடுக்கப்பட்டிருப்பதும் தெரிய வந்தது. இது வழக்கு இன்று நீதிமன்றத்தில் வரும்பொழுது அந்த விவரங்களை அரசு தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். அதே ஊரைச் சேர்ந்த வேங்கைவேலைச் சேர்ந்த காவலர் முரளிராஜா, சுதர்சன் என்ற ஒரு நபர் மற்றும் முத்துகிருஷ்ணன் இந்த 3 பேரும் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இவர்கள்தான் அந்த செயலில் ஈடுபட்டது என்பதை சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்திய சிபிசிஐடி போலீசார் அறிக்கையில் குறிப்பிட்டு இந்த அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறார்கள். இந்த வழக்கு எப்படியெல்லாம் நடந்தது, 2 ஆண்டுகளாக இந்த வழக்கு எப்படி நடத்தப்பட்டது, எப்படி இதை கண்டறிந்தார்கள் என்பது குறித்து சிபிசிஐடி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. அந்த அறிக்கையின்படி இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்ட பிறகு, அதாவது 2023 ஜனவரி 14ஆம் தேதி இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றினார்கள். அதற்கு பிறகு சிபிசிஐடி விசாரணையில இதில் 397 சாட்சிகள் விசாரிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதாவது புகார்தாரர் மற்றும் அவருடைய உறவினர்கள் உட்பட அந்த கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் என 397 சாட்சிகள் விசாரிக்கப்பட்டிருக்கிறார்கள் என சிபிசிஐடி தெரிவித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சாட்சிகள் விசாரித்ததை தவிர 196 செல்போன்கள், அந்த செல்போன் எண்கள், பயன்படுத்தப்பட்ட செல்போன் எண்களும் பகுப்பாய்வு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த செல்போன்களில் இருக்கக்கூடிய அதாவது பதிவு செய்து வைத்திருந்த மற்றும் பதிவு செய்து அழித்து விட்டிருந்த தரவுகளையும் மீட்டு விசாரித்திருக்கிறார்கள். 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட தொலைபேசி எண்களை உள்ளடக்கிய 87 டவர் தகவல்கள் பகுப்பாய்வு செய்யப்பட்டிருக்கிறது. செல்போன் டவர்கள் அந்த பகுதியில் 87 செல்போன் டவர்கள் பகுப்பாய்வு செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதில் இருந்த உரையாடல்கள், அதில் சந்தேகத்திற்கிடமான உரையாடல்கள், யாருடையது, அவர்கள் யார் பேசியது, அந்த நபர்களை அழைத்து விசாரிப்பது, இப்படி விரிவான விசாரணையாக நடத்தப்பட்டிருக்கிறது என்று சிபிசிஐடி அது அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். வேங்கைவயல் எறையூர் கிராம மக்களிடம் இதற்கான காரணம் விசாரிக்கப்பட்டு பட்டியலிடப்பட்டதாகவும், இது தவிர கிராம மக்களிடமிருந்து உயிரியல் மாதிரிகள் எடுக்கப்பட்டு விரிவான DNA பகுப்பாய்வு செய்யப்பட்டது என்றும், அதே போன்று இந்த மலம் கலந்த மாசுபட்ட நீரை குடித்ததால் சிகிச்சை பெற்ற குழந்தைகள் அதில் பாதிக்கப்படவில்லை என்பது மருத்துவ ரீதியாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மற்றும் அவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு அதிலிருந்து எடுக்கப்பட்ட மாதிரிகளை வைத்தும் இந்த அறிவியல் ரீதியான ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று வேங்கைவயலில் இருந்த இந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி பராமரிப்பு குறித்து கேள்வி எழுப்பியதால் ஏற்பட்ட இருதரப்புக்கு ஏற்பட்ட முன்விரோதம் காரணம்தான் இந்த சம்பவம் நடந்ததற்கு காரணம் என அறிக்கையாக சிபிசிஐடி அதை கொடுத்திருக்கிறது. அதாவது இந்த சம்பவம் நடப்பதற்கு 2 மாதங்களுக்கு முன்பு இந்த வேங்கைவயல் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியினுடைய பராமரிப்பு குறித்து இந்த முத்துக்காடு ஊராட்சி மன்ற தலைவர் பத்மா என்பவருடைய கணவர் முத்தையா அவர்கள் இது கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். இந்த கேள்வி எழுப்பியதனால் அந்த முத்தையா என்பவர் வேங்கைவயல் காவலர் முரளிராஜன், அவருடைய தகப்பனார் ஜீவானந்தம் அவர்களை இந்த கூட்டத்தில், கிராம சபை கூட்டத்தில் அவமானப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இதற்கு பிறகுதான் இது பழிவாங்கக்கூடிய நோக்கத்தில் தான் முரளிராஜா என்ற அந்த காவலரால் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டது என்று சிபிசிஐடி போலீசார் அதனுடைய அறிக்கையிலே கொடுத்திருக்கிறார்கள். முரளிராஜா, சுதர்சன், முத்தையா, முத்துகிருஷ்ணன் மற்றும் பலரினுடைய கைபேசிகள் பறிமுதல் செய்யப்பட்டு தமிழ்நாடு தடயவியல் பகுப்பாய்வுக்கு உட்படுத்தப்பட்டு அழிக்கப்பட்ட பல புகைப்படங்கள், உரையாடல்கள் மீட்கப்பட்டதாகவும், நடந்த சம்பவத்தை இந்த மீட்கப்பட்ட அந்த தரவுகள் மூலம் உறுதிப்படுத்தியதாகவும் சிபிசிஐடி தெரிவித்திருக்கிறது. புகைப்படங்கள், வீடியோ ஆதாரங்கள், தடயவியல் அறிக்கை, மருத்துவ அறிக்கைகள் மற்றும் புலனாய்வு அதிகாரியால் செய்யப்பட்ட செயல்முறை விளக்கங்களின் முடிவுகள் ஆகியவற்றின் மூலமாக சிபிசிஐடி விசாரணையை மேற்கொண்டு இந்த இறுதி அறிக்கையை தாக்கல் செய்திருப்பதாக சிபிசிஐடி அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது.